அனைவருக்கும் வணக்கம். ஏழைகளின் வாழ்வில் கல்வி என்னும் ஒளிவிளக்கை ஏற்றி வைத்த பெருந்தலைவர் காமராஜர். காமராஜரின் பிறந்த நாளே கல்வி வளர்ச்சி நாளாகும். கற்க நெஞ்சே பிச்சை புகினும் கற்க நெஞ்சே என்ற அவ்வையின் வாக்குப்படி பள்ளி வந்த பிள்ளைகள் பசியார பிச்சை எடுக்கவும் தயங்க மாட்டேன் சொன்ன தலைவர் காமராஜர். காமராஜர் அவர்கள் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக ஆற்றிய சிறப்பான தொண்டுகளை போற்றும் வகையில் இவருடைய பிறந்த நாளான ஜூலை 15ஆம் தேதி கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு தமிழகம் கல்வி தொழில்நுட்பத்தில் மேம்பட்டு திகழ இவர் ஏற்படுத்தி கொடுத்த அடிப்படை கல்விதான் காரணம் என்றால் மிக இல்லை. காமராஜர் அவர்கள் 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 15ஆம் தேதி விருதுநகரில் பிறந்தார். இவருடைய தந்தையின் பெயர் குமாரசாமி, தாயார் சிவகாமி அம்மையார். ஒத்துழையாமை இயக்கம், அந்திய துணியெடுப்பு, சட்டமறுப்பு இயக்கம் முதலிய போராட்டங்களில் ஈடுபட்டு 9 ஆண்டுகள் மக்களுக்காக சிறை சென்றுள்ளார். எழுத்தறிவு வித்தவன் இறைவனாவான் என்பதற்கிணங்க இலவச கல்வி, மதிய உணவு, சீருடை என கல்வி ஒன்றே நாட்டின் வளர்ச்சி என கருதி செயல்பட்டதால் கல்விக்கண் திறந்த கடவுளாக போற்றப்படுகிறார் பெருந்தலைவர் காமராஜர். காமராஜரின் ஆட்சி காலம் தமிழகத்தின் பொற்காலமாகும். கர்ம வீரரை கல்விக்கண் திறந்தவரை என்றென்றும் போற்றி வணங்குவோம். நன்றி. முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இப்பொழுது கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்களை பற்றி பேச வந்துள்ளேன். கர்ம வீரர், படிக்காத மேதை, என் நாட்டு காந்தி, கிங் மேக்கர் என பல சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டார். தாய் நாட்டின் பணியை தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராஜர். நாட்டே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை உரை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விருதுபட்டி எனும் ஒரு ஊர் உண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற விருதுநகரமாக அழைக்கப்படுகிறது. அவ்வூரில் உள்ள குமாரசாமி ஐயாவுக்கும் சுகாமி அம்மாவுக்கும் மகனாக பிறந்தார். 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் திங்கள் 15ஆம் நாள் காமராஜர் பிறந்தார். தனது 6 வயதிலேயே தன் தந்தை இழந்ததன் காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டார். எனவே தனது மாமாவின் கடையில் வேலை செய்து வந்துள்ளார். தன் மனதில் இன்றும் நிலைத்துக் கொண்டிருக்கும் தலைவர்களுள் ஒருவர் கர்ம வீரர் காமராஜர். விடுதலை வீரர் திரு சத்தியமூர்த்தியின் வாரிசாக விளங்கியவர் பெருந்தலைவர் காமராஜர். தமிழகத்திற்காக உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், சட்டமறுப்பு இயக்கம் என பல போராட்டங்களில் ஈடுபட்டு பலமுறை சிறையில் அடைபட்டார். 9 ஆண்டுகள் மக்களுக்காகவே சிறை சென்றுள்ளார். காமராஜர் அவர்கள் 1954 முதல் 1963 வரை தமிழக முதல்வராக பணியாற்றினார். எழுத்தறிவு கொண்டவன் இறைவனாவான் என்பதற்கிணங்க இலவச கல்வி, மதிய உணவு திட்டம், சீருடை என பல திட்டங்களை கொண்டு வந்து கல்வி வளர்ச்சி ஒன்றே இந்த நாட்டின் வளர்ச்சி கருதி செயல்பட்ட காரணத்தினால் கல்வி கண் திறந்த கடவுளாக போற்றப்படுகிறார் நம் பெருந்தலைவர் காமராஜர். நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் ஆண்டவர் ராஜா, மக்களுக்காகவே நாட்டு ஆண்ட ராஜாதி ராஜா நம் பெருந்தலைவர் காமராஜர். கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே என்று கூறினார் ஔவையார். பிச்சை எடுத்தாவது கல்வி பயில வைப்பேன் என்று கூறியவர் நம் பெருந்தலைவர் காமராஜர். லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியவர்களை அரியணாய் ஏற்றி தான் ஒரு கிங் மேக்கர் என நிரூபித்தார். காமராஜர் அவர்கள் 1963ஆம் ஆண்டு தமிழகத்தில் பதவியிலிருந்து வெளியேறினார். பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி நம் உலகை விட்டு மறைந்தார். 1976ஆம் ஆண்டு இந்திய விருதான பாரத் ரத்னா விருது இவருக்கு வழங்கப்பட்டது. தமிழுக்காகவும் தமிழகத்திற்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் வாழ்ந்த பெருந்தலைவர் காமராஜரை என்றென்று போற்றி வணக்கம். நன்றி, வணக்கம்.